வணக்கம். வைகரை சிந்தனையில் ரொம்ப சுறுசுறுப்பான விஷயங்களை பேசினா தான் அன்றைக்கி பூரா நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா ஓட்டப்பந்தய வீரர்கள், ஸ்டண்ட் நடிகர்கள், அதே போல் மிகச்சிறந்த பாடகர்கள், இவங்களை பற்றி பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கர சுப்பிரமணியன்கிற அந்த பேரோட பட்டதாரி படிப்பை முடிச்சுட்டு நாடகங்களில் சென்னையில் நடிச்சிட்டு இருந்தவர் தமிழ் சினிமா உலகத்தில் முதல்ல இரவும் பகலுங்கிற ஒரு படத்தில் நடிக்க வர்றார். அப்போ ஒரு பேர் என்ன அப்படின்னா, வெறும் சங்கராக இருந்தது ஜெய்சங்கர் அப்படின்னு மாற்றுறாங்க. அந்த படம் தான் அவர் கதாநாயகனை அறிமுகப்படுத்துகிற படம். அந்த படமே பெரிய வெற்றி படமாயிடுச்சு. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கு உறவுக்கு காரணம் பெண்களடா என்கிற அந்த பாட்டு அந்த படத்தில் ரொம்ப ஹிட் பாட்டு. அதே போல் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்று தான் அப்படின்னு அந்த பாட்டும் அதில் வரக்கூடிய பாட்டு. ஜெய்சங்கர் நடிக்க வந்தார். வந்த உடனே அப்போ பீக்கில் இருந்தவங்க, உச்சத்தில் இருந்தவங்க யாருன்னு கேட்டால், ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் சிவாஜி கணேசன். இவர் 1938 பிறந்தவர். 65 தான் முதல்ல நடிக்க வர்றார். அப்போ அந்த உச்சத்தில் இருந்தாங்கன்னு சொன்னாலும் இவர் என்ன பண்ணார், தனக்கென்று தனியாக ஒரு பாணியை வச்சுக்கிட்டார். 65 வந்த ரொம்ப முக்கியமான படம் ஒன்று ஏவிஎம் தயாரித்தது குழந்தை தெய்வம்னு ஒரு படம். அந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா மொழியிலையும் வெற்றி அடைஞ்ச படம். இந்த குட்டி பத்மினி டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ்வாங்க, பிறகு அந்த குழந்தைகளால் ஒன்று சேருது இந்த கதை. இதில் ஜமுனாங்கிற அந்த பழைய நடிகையோடு ஜெயசங்கர் அவர்கள் நடிச்சிருப்பார். இவர் என்ன பண்ணார்னா, வெறும் குடும்ப கதையாக நடிச்சிட்டு இருக்காமல் தனக்கென ஒரு பாணியை உருவாக்குனார். அதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டு படங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ உலகம் முழுவதும் ஓடக்கூடிய ஜேம்ஸ் பாண்ட் படங்கள், தென்னக ஜேம்ஸ் பாண்டுன்னு இவருக்கு பேர். மாடர்ன் அட்ரஸ் இவர் கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், இவர் அதுக்கேற்றபடியாக உருவ அமைப்பு இருந்தது இவருக்கு. எப்படின்னா, கரெக்டாக ஜேம்ஸ் பாண்டுக்குரிய அந்த தோரணை இவர்கிட்ட இருந்தது. வல்லவனொருவன் ஒரு படம், மாடர்ன் அட்ரஸ் படம், ரொம்ப பிரமாதமான படம். அதே மாதிரி இருவல்லவர்கள்னு ஒரு படம். அந்த படம் தான் பின்னாடி கூட அந்த சட்டம்னு ஒரு படம் வந்தது. பிறகு 100க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடிக்க ஆரம்பித்தார். குறிப்பாக கர்ணன் ஒரு கேமராமேன், அவருடைய படங்கள் முழுவதும் என்னென்னா, அவருடைய அந்த கேமரா கோணங்களுக்காகவே எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களில், ஹாலிவுட் படங்களில் என்ன அப்படின்னா கவுபாய் படங்கள்னு சொல்லுவோம். அப்படி படங்கள் ஜெய்சங்கர் தான் அதுக்கு சரியான ஆள் அப்படிங்கிற மாதிரி. ஜம்புங்கிற படம், காலம்பெல்லுங்கிற படம், இந்த படமெல்லாம் இவர் நடித்து ரொம்ப பிரமாதமாக ஓடின படம். அப்போ நீலகிரி எக்ஸ்பிரஸ் போன்ற மர்ம படங்கள், அதே போல் சில நேரங்களில் குடும்ப படங்கள், நிறைய சண்டை படங்கள், சிவாஜியோட தம்பியாக சில படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆருடைய சத்யா மூவிஸ் படத்தில் இவர் நடிச்சிருக்காரு, கன்னி பெண் ஒரு படத்தில். ஆனால் என்ன அப்படின்னா, எம்ஜிஆரோட இவர் நடித்ததே கிடையாது. இவருக்கு எம்ஜிஆருக்கு என்னமோ தெரியல, தொடர்பில் இல்லவே இல்லை. ஆனால் சிவாஜியோட பல படம் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இவர் கொஞ்சம் வயதாகிட்டே வர்றபோது திடீர்னு இவரை கூப்பிட்டு ஒரு படத்தில் நடிக்க சொல்கிறாங்க. முரட்டுக்காலைன்னு ஒரு படத்தில் ரஜினிகாந்துக்கு வில்லனை நடிக்க சொல்கிறாங்க. இவர் கொஞ்சம் தயங்குறாரு. ஆனால் அப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்கனவே வில்லன் நடிச்சிருக்கீங்க, பஞ்சவர்ண கிளின்னு ஒரு படம் வந்தது, அதில் டபுள் ஆக்ட்டு, அதில் ஒரு ஜெய்சங்கர் கெட்டவராக இருப்பார். அப்போ முரட்டுக்காலை ஆச்சரியம் பார்த்திங்கன்னா, இவருடைய மறு வாழ்க்கை தொடங்கின மாதிரி, 2வது பிரவேசம் மாதிரி ஒரு 50க்கும் மேற்பட்ட படங்களில் வில்லனை பிரமாதப்படுத்தினார். அதுலேயும் குறிப்பாக பின்னாடி வந்த கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்க படங்கள் எல்லாம் இவர் வில்லனாக வர ஆரம்பித்தார். அப்புறம் கீழ்வானம் சிவக்கும் படங்கள் எல்லாம் குணச்சித்திர நடிகராகவும் இருந்தார். இவரை பொறுத்த மட்டும் என்ன, மக்கள் கலைஞருங்கிற பட்டா இவருக்கு உண்டு. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆள் இவர் தான் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு சினிமா நடிகருங்கிற தோரணை இல்லாமல் எல்லாருடையும் பழகுவார். வெள்ளிக்கிழமை கதாநாயகன் இவருக்கு பேர். ஒரு வெள்ளிக்கிழமை ஆனால் அது ஒரு படம் வந்துருப்பான். அதே மாதிரி இவருடைய பையன் இன்றைக்கி கண்டக்டராக இருக்கார். அவர் ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாரு, எங்கள் அப்பா வீட்டில் சேர்த்து வச்சுருந்த சொத்துன்னு நான் பார்த்தீங்கன்னா செல்லாத செக்குகளே 1000 வச்சுருந்தார் அப்படின்னார். செல்லாத செக்குன்னு என்ன அர்த்தங்கிறீங்களே, கொடுத்து அதில் பணம் இருக்காதான், அங்கேருந்து இதாக வர்ற செக்குகள். பல பேர் இவர் ஏமாற்றிருக்கிறாங்க. ஆனாலும் கூட இவர் அதை பற்றி கவலைப்படலை. மிகச்சிறப்பாக தன்னுடைய வாழ்நாள் பூரா அது பண்ணார். ஆனால் குறைந்த வயதில் இவர் இறந்து போயிட்டாரோங்கிற நமக்கு நினைக்க தோன்ற அளவுக்கு இவர் 2000 மறைஞ்சிடுறாரு. ஏறத்தாழ 38-40 பார்த்திங்கன்னா 62 வயதுக்குள்ளே இவர் இறந்துடுறாரு. இவருடைய இறப்பு வரைக்கும் இவர் நடிச்சுக்கிட்டே இருந்தார். எல்லோரோடும் பழகக்கூடிய, எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான கதாநாயகன் என்று சொன்னால் 100க்கு 100, பூவா தலையா போன்ற படங்கள்லாம் இவருடைய சிறந்த வெற்றி படங்கள். பின்னாடி ஜேம்ஸ் பாண்டாவும் வயதான பிறகு அவர் நடித்தார். சத்யராஜனுடைய சாவி படத்தில் இவர் வயதான ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வருவார். அப்படி ஒரு தென்னக ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகராக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டால் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் தான். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல பல செய்திகளை நாளும் கேட்கலாம், அரிய பல செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்.